ஓங்கு பொழிப்பேரூர் தலபுராணம் பலபதிகம் கவினச் செய்து சீரோங்கு காரோங்கு பொழிப்பேரூர் தலபுராணம் பலபதிகம் கவினச் செய்து பேரோங்கு கச்சியப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வோம். சிற்றம்பலம். சிவாய நமः. சிற்றம்பலம். சிற்றம்பலம். கங்கையும் பணிவெண் திங்களும் வரைத்த கடுக்கையும் தொங்கலும் மரவன் தங்கு ஒற்றடையும் முக்கணும் தாதை தானுவென்றுணர்த்த மின்மலர் கை அங்குச பாசமணிந்து வெற்புயிர்த்து ஆரணங்கண்ணை என்றுணர்த்தி வெண்கலி முழுதும் துணித்தருள் பட்டி விநாயகன் செவடி பணிவாம். திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மை நாயன்மார்களது ஒருவருடையினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு அருள் செய்த திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறேன். நண்பர்களே, கச்சியப்ப முனிவர்களை செய்த பேரூர் புராணத்தில அபயப்படலம் என்கிற பகுதியை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அபயப்படலம் என்பது தக்கன் ஒரு வேள்வி செய்தான். அந்த வேள்வி செய்த தக்கனுடைய வேள்வியை வீரபத்திரரை கொண்டு அழியுமாறு செய்தார். அப்படி வேள்வியிலே கலந்து கொண்டவர்கள் தேவர்கள் பலரும். அப்படி அந்த கலந்து கொண்ட தேவர்கள் நமக்கு தலைவனாகிய சிவபெருமானுடைய வருகை இல்லை என்று கருதி அவர்கள் செல்லாமல் இருக்க வேண்டும். அல்லது அவன் செய்த வேள்வி முதன்மைத்தன்மை இல்லாத தன்னை முதன்மையுடையவனாக கருதி செய்த வேள்வி என்று எண்ணி அந்த வேள்விக்கு போகாமல் இருக்க வேண்டும். ஆனா இவர்கள் எல்லாம் தக்கன் செய்யக்கூடிய வேள்வியிலே கிடைக்கக்கூடிய அவிர்வாகத்தை உண்ணும் பொருட்டு அவர்கள் சென்றார்கள். அப்படி சென்ற பொழுது இறைவன் வீரபத்திரரை அனுப்பி தலைமைத்தன்மை இல்லாத தக்கன் செய்த வேள்வியை சிதைத்தார். மேலும் தேவர்கள் அந்த தலைமைத்தன்மையுடைய தலைவனை மறந்து செய்த தண்டனைக்கு பலவாறாக வீரபத்திரர் சிதைத்தார். ஆனாலும் அவர்களுடைய முழு பாதகம் தீரவில்லை. அப்படி தீருவதற்காக அவர்கள் அந்த பயனை அனுபவித்து கழிக்கும் பொருட்டு காசிப முனிவரிடத்தில மாயை இருவரும் சேர்ந்து 3 அசுரர்கள் தோன்றினார்கள். ஒருவர் சூரபன்மன், இன்னொருவர் சிங்கமுகாசூரன், இன்னொன்று தாரகன். இந்த மூவரையும் தோற்றுவித்தார். அந்த 3 பேரும் முறையே 3 மலத்தை ஒத்த தன்மை உடையவர்கள். சூரபன்மன் ஆணவ மலத்தை குறிப்பதாக, சிங்கமுகாசூரன் கண்ம மலத்தை குறிப்பதாக, தாரகன் மாயாமலத்தை குறிப்பதாக, இப்படி இந்த 3 பேரும் இது போல அமைந்தார்கள். மோக மாமூலம் 5வது பாட்டு. மோக மா மலம் 3ம் ஒத்து அன்னவர். அன்னவர் யாரு? 4வது பாடல்ல சூரனே சீய மாமுகன் தாரக செம்மலே. இந்த 3 பேரும் அந்த அன்னவர்
மோகமா மலம் மூன்றும் ஒத்து உயிர்களுக்கு அறியாமை செய்யக்கூடிய மூன்று மலத்தை ஒத்தவர்கள் பாக சாதனன் நெஞ்சம் பதைப்புற இந்திரனுடைய உள்ளம் நடுங்கும்படியாக ஒரு வேள்வியை செய்தார். பாக சாதனன் இந்திரன் என்று பெயர். யாகம் ஆங்கு அபிசாரத்தை இயற்றினான். அப்படி இந்திரனுடைய உள்ளம் நடுங்கும்படி ஒரு முறையற்ற வேள்வி, அபிசார வேள்வி என்று பெயர், அந்த வேள்வியை செய்தார்கள். ஏகநாதனிடை வரம் வாங்கினார். உலகத்துக்கு தலைவனாக இருப்பவன் ஏகன், ஒருவன் என்று பெயர். ஏகன், அநேகன், இறைவன் என்று மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் சிவபுராணத்தில இறைவனுடைய திருப்பெயர்கள் பலவற்றில் முதன்மைத்தன்மை உடையதும் நிறைமைத்தன்மை உடையதுமாக 2 பேர் சொல்லுகிறார். ஒருவர் ஏகன், அதே ஏகன்தான் அநேகனாக இருக்கின்றான். இந்த 2 சொல் ரொம்ப அருமையான சொல்லுங்க. ஒருவனாக இருக்கிற கடவுள் தன்னிலையிலே ஒருவன். அவன் உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு எல்லா ஆன்மாக்களிலேயும் இருந்திருக்கிறான். அவன் பல்வேறு வடிவங்கள் கொண்டு ஆன்மாக்களை உய்யும் பொருட்டு பக்குவப்படுத்தும் பொருட்டு அருள் செய்வான். அதனால் அவன் அநேகன். அவன் இறைவன். அவன் எல்லா இடங்களிலேயும் நீக்கமர நிறைந்திருப்பதால் அவனை இறைவன் என்று சொல்லுவார்கள். அப்ப ஏகன், அநேகன், இறைவன் மூன்றுமாக இருக்கக்கூடிய பெருமான் அவனுடைய திருவடி என்று காட்டுகிறார். ரொம்ப உயர்ந்த பகுதிங்க. ஏகன், அநேகன், இறைவன். அந்த திருவாசக சொல் பல இடங்களை வருகிறது. ஏகனாகி இறைவனி நிற்க என்று 10ஆம் நூற்பாவில மெய்கண்டார் காட்டுகிறார். அங்க ஏகம் என்பதற்கு ஒன்றாகி என்று பொருள். திருவாசகத்துல வருகிற ஏகன் என்ற சொல்லுக்கு ஒருவனாகிய இறைவனை குறிப்பது. மெய்கண்டார்களுடைய சிவஞான போதத்துல உயிர் வேறு இறைவன் வேறு என்று இல்லாமல் பிரிப்பின்றி அத்துவித கலப்பில் இறைவனுடைய அருள் வியாபகத்துக்குள் ஆன்மாவாகிய அந்த அறிவு அடங்கி ஏகனாகி என்று அதற்கு பொருள். அப்படி ஏகனாகி நாம் இறைபணியிலே வலுவாது நிற்க வேண்டும். இறைபணியிலே வலுவாது நிற்கிற பொழுதுதான் ஆன்மாவுக்கு பேரின்பம் தலைக்கூடும். அந்த ஏகனாகிய இறைவன் அவனிடத்துல வரம் வாங்கினார்கள். ரொம்ப அருமையான செய்திங்க. இதையெல்லாம் சிந்திப்பதற்குத்தான் மனித பிறப்பை கொடுத்தார், அந்த கரணங்களை கொடுத்தார், அறிகருவிகளை கொடுத்தார், தொழிற்கருவிகளை கொடுத்தார். இதன் வகைகளாக ஒவ்வொன்றையும் நாம் அந்த இறைவனுடைய அருளிப்பாட்டை காட்டுகிற சொற்களை, அதனுடைய வாக்கியங்களை, அதனுடைய பொருள் உண்மைகளை தெரிந்தால் நமக்கு மகிழ்ச்சி என்பது தானே கிளர்ந்து தோன்றும். ஆக ஏகன் அந்த 3 பேருக்கு தெரிஞ்சு போச்சு, இவர்தான் சாமின்னு. இப்ப அவர்கள் என்ன வேள்வி செய்திருக்கலாம்? வேற ஏதாவது வேள்வி செய்திருக்கலாம். ஆனா ஒரு அவிச்சார வேள்வியை செய்தார்கள். ஏகநாதன் அதற்கும் வரம் கொடுத்தார். சாமி பாருங்க, வழிபாடு செய்தால் நீ எது கேட்டாலும் சாமி கொடுக்கிறவர். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். ரொம்ப அருமையான தொடர். நீ எதை வேண்டையோ அதை கொடுப்பார். ஆனால் அந்த வேண்டிய பொருளிடத்திலே வருகிற இன்ப துன்ப அனுபவங்களுக்கு நீதான் பொறுப்பாகிக்கணுமே தவிர சாமி பொறுப்பாக மாட்டாரு. என்ன ஒரு அருமை பாருங்க. அதனால நாம போய் சாமி கிட்ட எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டீங்கன்னு வைங்க, வீடு கொடுத்துருவார். அதுக்கான கடனை யாரு கட்டுவார்? சாமியா வந்து கட்டுவாரு? நாம தான் கட்டணும். அதனால சாமி கிட்ட என்ன சொல்லணும்? சுவாமி, எனக்கு எது நன்மையானதோ அதை நீங்கள் கொடுங்கள். வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எண்ணில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. இப்படி ஒரு தொடர்
மாணிக்கவா சுவாமி எவ்வளவு பெரிய தொடர் உங்களுக்கு தெரியாதா சுவாமி? உயிராகி எனக்கு நீங்கள் எத்தனை பிறப்புகளை கொடுத்து அறிவில்லாத காலத்திலே எனக்கு அறிவு விளங்க அருள் செய்திருக்கிறீர்கள். காரிட்ட ஆணவ கருவறைக்குள் கண்ணில்லா குழவி போல் கேவலத்தில் கிடந்தேனே, கிடந்த என்னை அறிவு விளக்கம் பெற வேண்டும் என்று கருணை செய்து நீங்கள் கஞ்சுக உடல் முதலாக காரண உடல், கஞ்சுக உடல், உணவுடல், அடுத்து நுண்ணுடல், பருவுடல் இதையெல்லாம் நீங்கள் தானே செய்தீர்கள் என்று நாம் தெளிந்து கொண்டு பெருமானிடத்திலே நம்மை நாம் ஒப்புவித்துக் கொள்ள வேண்டும். அப்படி ஒப்புவித்துக் கொள்ளுகிற நிலையில கேட்கிற வழிபாடு வரம் வேறு. ஒப்புவிக்காமல் தன்முனைப்பால் வேண்டுகிற வரம் வேறு. தன்முனைப்பால் வேண்டுகிற வரத்தின் காரணத்தால் வரக்கூடிய பயன்களை நாம் தாம் அனுபவிக்க வேண்டும். அது இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு கச்சியப்ப முனிவர் விளக்க எண்ணி இருக்கிறார். ஏகநாதன், இந்த விளக்க நான் ஏகநாதன் என்பதற்காக என் அறிவிலே இறையருள் கூட்டு நான் உங்களுக்கு நினைவூட்டினேன். ஏகநாதன் இடை அவனிடத்திலே 9 வகையான நிலைகளிலே ஏகநாதனே நடிப்பன் என்று அருளந்தி சிவாச்சாரியார் காட்டுகிறார். ஆக அந்த ஆன்மாக்களுக்கு செய்யக்கூடிய அந்த ஒருவனே எல்லாற்றையும் செய்பவன். அவனை போய் தெரிந்து கொண்டார்கள். ஏகநாதனிடை வரம் வாங்கினார். அப்படி அந்த வாங்கிய அந்த வரத்தினுடைய தன்மையால அடுத்த பாடல்ல காட்டுகிறார். எண்மர் வன்மை இலக்கினர் மால் அயன் திண்மை முற்றும் சிதைத்தனர். 8 திசை காவலர்களினுடைய வலிமையை குறைத்து விட்டார்கள். எண்மர் நமக்கு காவலர்கள் மொத்தம் 8 திசைக்கு 8 பேர். கிழக்கு, தென்கிழக்கு, தெற்கு, தென்மேற்கு, மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடகிழக்கு. நேர் திசை 4, கோண திசை 4. நேர் கிழக்குந்து வரிசையா வந்தீங்கன்னா இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். இந்த 8 திசை இன்னும் மேலையும் கீழையும் சேர்த்து சொல்வது உண்டு. அது 10 திசை. அந்த எண்மர்னா யாருன்னு தெரியணும் இல்லையா? எண்மர் வன்மை அவருடைய வலிமையை இலக்கினர். யாரு? ஏகநாதனிடத்திலே வரம் பெற்ற மோகமலம் 3 ஒத்தவர்களாகிய சூரர்களாகிய சூரவன்மாவும் சிங்கமுகனும் தாரகனும் செய்தார்களா? பிறகு என்ன செய்தார்கள் பாருங்க. மால் அயன் திண்மை முற்றும் சிதைத்தனர். படைத்தல் தொழிலை செய்யக்கூடிய பிரம்மா, காத்தல் தொழிலை செய்யக்கூடிய திருமால் ஆகியவருடைய வலிமையை முழுமையாக அளித்தார்கள். முற்றும் சிதைத்தனர். 2 வேலை பண்ணாங்களா? அடுத்து இந்திரன் கண் மலர் தலைவன்கண் உறும் தொகை உண்மை அண்டம் ஓர் ஆணை செலுத்தினர். இந்திரனுடைய ஆட்சிக்கு உட்பட்டது, பிரம்மனுடைய படைப்புக்கு உட்பட்டது ஆகிய அண்டங்களினுடைய தொகுதி. அந்த அண்டங்களுடைய தொகுதியில் தன்னுடைய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தான் சூரபன்மன். ஆமா, வரலாற்று நல்ல நம்ம உள்ளத்துல இருத்தி கொண்டால் அவர்கள் அழியக்கூடிய நிலையை நாம் எளிதா விளங்கிறோம். ஓர் ஆணை செலுத்தினார். அவங்க அதுபோல தன்னுடைய 1008 அண்டங்கள், அண்டங்களின் தொகை என்பது 1008 அண்டம். அந்த 1008 அண்டங்களையும் தன்னுடைய ஆளுகைக்கு கீழ் அந்த அசுரர்கள் கொண்டு வந்தார்கள். அடுத்த திருப்பாடல். தானவர்க்கு தகைமை பெருக்கினார். வானவர் தேவர்கள், தானவர் அசுரர்கள். இது அப்படியே காலத்தி தேவாரத்துல வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட என்று சாதாரி பெண்ணில
இந்த வானவர்களும் தானவர்களும் குறிப்ப அந்த சொல்லாட்சி வருவதை காலத்தி மலை தேவாரத்திலே சாதாரி பண்ணிலே அமைத்திருப்பதை பார்க்கலாம். 7வது பாட்டு. தானவர்க்கு தகைமை பெருக்கினார். அரக்கர்களுக்கு பெரிய வசதியை பண்ணி கொடுத்தார். வானவருக்கு வருத்தம் திருத்தினார். தேவர்களுக்கெல்லாம் வருத்தத்தை உண்டாக்கினார். என்ன ஆட்சி பாருங்க. காண மல்கிய கற்பக நாடலாம் ஊனம் மல்க ஒளி தழல் ஊட்டினார். கற்பக மரங்கள் நிறைந்திருக்கிறது தேவ உலகம். அது இந்திரனுடைய உலகம். அந்த உலகமெல்லாம் அழியும்படியாக நெருப்பை வைத்தார்கள். என்ன கொடுமை பார்த்தீங்களா? கற்பக நாடெல்லாம் ஊனம் மல்க ஒளி தழல் ஊட்டினார். நெருப்பை வைத்தார். இன்னவாறு 8வது பாடு. அவர் இன்னல் விளைத்தலின். ஆக இந்த 2 பாடல்கள்ல யார் யாருக்கு என்ன வகையில துன்பம் செய்தார்கள் என்பதை சிலவற்றை காட்டுகிறார். ஒரு மன்னன் கொல்லப்பட்டான் என்று ஒரு போர்க்களத்துல சொன்னால் எத்தனை யானை, எத்தனை குதிரை, எத்தனை தேர், எத்தனை காலாட்படை அதுல அடிபட்டு போயிருக்கும் இல்லையா? ஒரு மன்னன் வீழ்ச்சியில அந்த 4 வகை படைகளில பலவிதமான இழப்பு வந்திருக்கும். இப்ப தலைமைத்தன்மையில இருக்கக்கூடிய அந்த 8 பேர், அதாவது எண்டிசை காவலர்கள், இந்திரன், திருமால், இவர்களை பற்றி சொல்லி ஒட்டு மொத்தமா அசுரர்களுக்கு நல்ல செல்வம் வரும்படியாக வைத்தார். வானவர்களுக்கெல்லாம் துன்பம்படியாக செய்தார். தேவலோகத்துக்கு தீ வைத்தார். அப்ப எத்தனை கெடுதல் என்னென்ன இருக்கும் நாமளே என்ன செய்ய வேண்டும்? அறிவித்துக் கொள்ள வேண்டும். இன்னவாறு இப்படியாக அவர் அந்த சூரபதமன் இன்னல் விளைத்தலின் பலவிதமான துன்பத்தை விளைத்தார். அதற்கு என்ன காரணம்? தக்கன் செய்த வேள்வியில அவிர்ப்பாகத்தை பெற வேண்டும் என்று முறையற்ற வேள்விக்கு சென்றதுதான் காரணம். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நெறியல்லா நெறியில் செல்லுகிறவர்களோடு நீங்கள் சென்றால் அதற்கும் நீங்கள் வினையை அனுபவிக்க வேண்டி வரும். ஆக நெறியை நெறியாக பிடித்து ஒழுவருடைய தொடர்பு வேண்டும். அதனால ராமலிங்கடிகளார் கூறினார், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். அத அருணகிரிநாதர் காட்டினார். இன்றைக்கு தைப்பூச திருநாள் முருகப்பெருமானுக்கு ரொம்ப சிறப்பான நாள். உலகம் முழுவதும் கந்தவேளுக்கு விழாவெடுக்கிற பொலிவான நாள். இந்த தைப்பூசம் என்பது மிக தொன்மையான விழாக்கள்ல ஒன்று. இந்திய சுதந்திரம் வாங்கிய பொழுது சுதந்திரம் அடைந்த புனித நாளை இந்திய திருநாடு கொண்டாடுகிறது. அதுக்கு ஒரு கால எல்லை உண்டு இல்லையா? எப்ப சுதந்திரம் வாங்கிச்சோ அன்னையிலிருந்து நமக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிற பொழுது என்னைக்கு தோன்றினமோ அன்றைக்கு பிறந்த நாள் மகிழ்வாக இருக்கிறோம். அதுல பிறந்த நாள்ல நாம் பிறந்த உடம்போடு இருக்கிற மகிழ்ச்சியை காட்டிலும் இதை கொடுத்த தலைவனை வணங்குவதுதான் மகிழ்ச்சிக்கு நிலையாக இருக்கும் இல்லையா? இதெல்லாம் நம்ம மக்களுக்கு போகணுமே. ஆக இந்த இந்திய திருநாட்டில், குறிப்பா தமிழகத்தில் பரம்பொருளுக்கு பல விழாக்கள் எடுத்தார்கள். அந்த விழாக்கள்ல நல்ல சிறந்த விழா மைப்பூசும் தைப்பூசம் என்று ஞானசம்பந்த பெருமான் காட்டுகிறார். மயிலாப்பூர்ல தைப்பூச திருவிழா மிகப்பெரிய விழா. இன்றைக்கும் அது நடைபெறுகிறது. மேலும் தில்லை என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில பதஞ்சலி முனிவரும் வியாக்கரபாதரும் சிவபெருமானுடைய திருநடனத்தை காண வேண்டும் என்று தவம் கிடந்தார்கள். அப்படி இருந்த பொழுது தைப்பூச திருநாள் அன்றுதான் தன் திரு நடனத்தை இறைவன் வியாக்கரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் காட்டிய புனிதமான நாள் இந்த நாள்.
ஆமா. அந்த தைப்பூச அந்த அருமையான அந்த நாளினுடைய சிறப்பை பலவாறாக நமக்கு சொல்லப்படுகிறது. அப்படி அந்த முறையில சிறப்புக்குரிய இந்த நாள் பற்றி தெரிந்து கொண்டு அதை நாம் அறிந்து செல்லுபவர்களாக இருக்க வேண்டும். அதை அறியாமல் நாம் தக்கனுடைய வேள்விக்கு சென்றவர்களைப் போல நம்முடைய காலம் பண்பாடில்லாத, இறை உணர்வில்லாத, நெறியல்லா நெறி தன்னை நெறியாக கொண்டு ஒழுகுபவருடைய தொடர்பு இல்லாததாக இறைவன் நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று இந்த தைப்பூச நாளிலே இறைவனை வேண்டிக் கொள்வோம். எனவே அதுதான் நமக்கு முக்கியமான ஒன்று. அதைத்தான் சிவஞான போதத்துல இனி பக்தர்களோடு இணங்குக என்று காட்டினார். அந்த இணக்கம் தேவர்களுக்கு கிடைக்கல. அதனால என்னாச்சு? அவர்கள் அவிர்ப்பாகத்துக்காக போனதால வீரபத்திரரோட துன்பப்பட்டது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பாவ வினை தீராம மீண்டும் சூரபதுமன் தோன்றி அவர்கள் வழியாக பாவத்தை போக்க வேண்டிய நிலை வந்தது. அதனால் இன்னல் விளைத்தலின் பன்னகத்தின் பறை விழத்தாக்கிய, ஆமா, பன்னகம் அதாவது மலை, அதாவது பல் நகம், பல மலை என்று பொருள். பல மலைகளினுடைய இறகு மலை பரக்கரமா இருந்திருக்கிறது. அந்த இறகை வெட்டி வீழ்த்தியவன் இந்திரன். எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. மலையினுடைய இறகை வெட்டி வீழ்த்துற அளவுக்கு ஆற்றலுடைய இந்திரனுடைய நாடு எரியூட்டப்பட்டது. பன்னகத்தின் பறை விழத்தாக்கிய மன்னன் ஆதியர் வைகிடம் அற்றனர். அப்போ மன்னனாதியர் அப்படின்னா இந்திரன் முதலாக இருக்கக்கூடியவர்கள் தனக்கு ஆட்சிக்கு இடமில்லாமல் போய்விட்டது. பன்னகத்தின் இந்திரனுக்கு ஆட்சி இல்லாம போச்சே, அவன் என்ன சாதாரண ஆளான்னு கேட்டான். மலையினுடைய இறகை வெட்டி வீழ்த்துகிற அளவுக்கு ஆற்றலுடைய இந்திரனுக்கு இன்றைக்கு ஆட்சிக்கு இல்லாமல் போய்விட்டது. பன்னகத்தின் பறைவிழத்தாக்கிய மன்னன் ஆதியர், மன்னன் முதலாக மற்றவர்களுக்கு வைகிடம் அற்றனர், அவர்களுக்கு இடமில்லை. அதனால என்ன செய்தார்கள்? வேற வழி இல்லை, ஒரே ஒருத்தர் தான். அதைத்தான் 5வது பாட்டுல ஏகன் காட்டினார். அவர் யார் தெரியுமா? கன்னிபாகன். சிவபெருமானுக்கு கன்னிபாகன் பேர். ஏன் உமையம்மைக்கு கன்னி என்று பெயர் வந்ததே என்றால் அருளந்தி சிவாச்சாரியார் தான் சிவஞான சித்தியார்ல காட்டுகிறார். எல்லாவற்றையும் அவன் படைத்து அருள் செய்தாலும் கூட பான்மொழி கன்னியாகும். அந்த அம்மா கன்னின்னு பேசுகிறார். சித்தியார் வகுப்புல நாம சிந்தித்தோம். பான்மொழி கன்னியாகும், சிவன் பிரம்மச்சாரியாகும். இது இறைவனை பற்றி உணர்ந்தவர்களுக்கு தெரியும். கன்னி ஆண்டதால பாண்டி நாட்டுக்கு கன்னி நாடு என்று பெயர். உமையம்மைக்கு கன்னி என்ற பெயர் உண்டு. கன்னி பாகன், உமையம்மையை இடப்பால் வைத்த பாகன் எங்க இருக்கிறார்? கைலாய மலையில இருக்கிறார். கையிலையை சார்ந்தனர் யாரே? இந்திரன் முதலாக இருக்கிற தேவர்கள் எல்லாம் கைலாய மலையில போய் சிவபெருமானிடம் சேர்ந்தார்கள். வெள்ளியங்கிரி வித்தக எங்களை அள்ளி உண்ணின் அல்லால். 9வது பாட்டு காமிங்க. கதம் மாறிலா தொல்லை உள்ளத்து சூரனை அஞ்சினோ பொள்ளென புரட்டாயன தாழ்ந்தனர். கைலையங்கிரி என்று சென்ற பாடல்ல சொன்னார், கையிலை பெருமானாகிய சிவபெருமான் எழுந்தருளி இருக்கிற மலையில ஒன்று வெள்ளிமலை. வெள்ளியங்கிரி வித்தக, வெள்ளிமலை கைலாய மலையில் இருக்கிற பெருமானே, நீ வெள்ளிமலையிலேயும் எழுந்தருளி இருக்கிறாய். வெள்ளிமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சிறப்பை உடைய வெள்ளிங்கிரி ஆண்டவா, வெள்ளி அங்கிரி வித்தக,
வெள்ளியங்கிரி மலையிலே எழுந்தருளி இருக்கிற பெருமானே, எங்களை அள்ளி உண்ணின் அல்லால், இந்த தேவர்களாகிய எங்களை இந்த அசுரர்களால் வாரி உண்டால் அல்லது தினம் தீராத உள்ளத்தை இருப்பவர்கள் சூரபன்மன். அவனுக்கு எவ்வளவு கோபம் பாருங்க. தேவர்களை வாயில சாட்டா கூட தீராத அளவு கோபமா. அள்ளி உண்ணின் யார? எங்களை, தேவர்களாகிய எங்களை அள்ளி உண்ணின் அல்லால் கதம் மாதிலா தொல்லை உள்ளத்து சூரனை அஞ்சினோ. குற்றம் தொல்லை உள்ளம், தொல்லை இல்ல தொல்லை உள்ளம். உரையாசிரியர் பெருமகனார் முதுபெரும் புலவர் குற்றம் பொருந்திய உள்ளம். என்ன பாருங்க, இந்த குற்றம் பொருந்திய உள்ளம்தான் நம்மை அலகழிப்பது. தொல்லை உள்ளம், குற்றம் பொருந்திய உள்ளமுடைய சூரனை அஞ்சினோம். சூரபன்மாவுக்காக பயந்து உங்கள் திருவடியை அடைந்துள்ளோம். பொல்லன புரட்டாய். ஆமா, பொல் என்பது விரைவாக, விரைவு குறிப்பை சொல்லுகிற ஒரு சொல். விரைவு குறிப்பை உணர்த்தும் சொல் என்று விளக்கம் சொல்லுகிறார். பொல்லன புரட்டாய். புரட்டாய்னா குற்றம் பொருந்திய தொல்லை உள்ளத்துடைய சூரனை நீ அழிப்பாய் என்று. ஆமா, நம்ம ஒரு வயிற்று வலி வந்துன்னு வைங்க, ஓடி போய் மருத்துவரோட போறோம். ஐயா, எப்படியோ இந்த வயிற்று வலியை தொலைச்சிருங்க ஐயா, இருக்கிறமா இல்லையா? அது மாதிரி கொஞ்சம் பெருசு. அவர்கள் சொன்னார்கள், தொல்லை உள்ளத்து சூரன், குற்றம் பொருந்திய உள்ளமுடையவன் ஐயா. அவர்களுடைய அந்த கோபம் இருக்கிறதே, எங்களை வாரி உண்டால் ஒளிய அவனுக்கு கோபம் தீராது போல. அதனால் பொல்லன, ரொம்ப வேகமா புரட்டாய், அவர்களை அழித்து அருள் செய்ய. நாமும் சுவாமி கிட்ட கேட்டுக்கணும். நமக்கு இருக்கிற அறியாமையாகிய குற்றத்தை பரம்பொருளே நீங்கள் பொல்லன புரட்டுங்கள் என்று பெருமானிடத்துல வேண்ட வேண்டும் என தாழ்ந்தனர். எல்லாரும் கீழே விழுந்து வணங்கினார்கள். அப்பொழுது சுவாமி அவரை பார்த்தார். கருடன் தாக்கிய கட்செவி போலவும் தருமன், அடுத்த பாட்டு 10வது பாட்டு, தருமன் தாக்கு நரகர் தகையவும் வெறுவும் உள்ள தராய விண்ணோர்க்கெல்லாம் கருணை நாதர். பாம்பு இருக்குது பாருங்க, அந்த பாம்பு எதை கண்டா ரொம்ப பயப்படும் கேட்டா, கருடன் வந்து தாக்கினால் பாம்பு அப்படியே நடுங்கிட்டு இருக்கும். அந்த ஊமையை காட்டுகிறது. கருடன் தாக்கிய கட்செவி போலவும், இப்ப கருடனால் துன்புறுத்தப்பட்ட பாம்புகளைப் போலவும், தருமன் தாக்கு நரகர் தகையவும். தருமன், தருமராஜான்னு பேர். அவர் யாரு? யமன். அவருக்கு யம தருமராஜான்னு பேர். அவன் தருமத்தை செய்பவன் தான். ஆனா நாம் என்ன நினைச்சுக்கிறோம், அவன் ஏதோ துன்பத்தை தரக்கூடியன்னு நினைச்சுக்கிறான். உடம்பையும் உயிரையும் கூறு செய்வதால் அவனுக்கு கூற்றுவன் பெயர். அப்படி அந்த தருமனால் தாக்கு நரகர், யமனால் தண்டிக்கப்பட்ட நரக தண்டனையை பெற்றவர்கள் போலவும் இந்த தேவர்கள் சுவாமி விட்டு வந்திருக்கிறாங்க. வந்தவங்களுடைய உள்ளத்தை கச்சிய முனிவர் காட்டுகிறார். பலருடைய உள்ள ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? சில பேர் கல்யாண பத்திரிகை கொடுக்க வருவாங்க, சில பேர் கடன் பிரச்சனை தேர வருவாங்க, சில பேர் வட்டி பிசினஸ் சரி, இப்படி பலரும் பலவிதமா வருவார். இப்ப தேவர்கள் எல்லாம் வந்து கைலை நாதனை அடைக்கலம் புகுந்தது இதற்காக. அவங்க வந்திருக்கிற உள்ளத்தை காட்டுகிறார் கச்சிய முனிவர். ஒன்று, கருடானால் துன்புறுத்தப்பட்ட பாம்பை போல நடுங்கிக் கொண்டிருக்கிறார். இன்னொன்று, யமனால் தண்டிக்கப்பட்டு நரக தண்டனையை பெற்றவர்கள் எப்படி இருப்பார்களோ அதை போல தேவர்கள் வந்தார்.
வெறுவும் உள்ளத்தராய், வெறுவுதல் பயம்னு பேருங்க. வெறுக்கொடு, வெறுத்தல்னா விருக்குன்னு பயந்துக்கிறது வெறுக்குன்னு பேர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சீர்காழிப்பதிக்கு போறாங்க. சீர்காழிப்பதிக்கு போகிற பொழுது ஞான சம்பந்த பெருமான் அவதார தலமாயிற்றே, நாம் அந்த தலத்துக்குள்ள போகலாமா என்று எண்ணி சீர்காழிப்பதியினுடைய எல்லையை அப்படி வலமா வர்றார். வருகிற பொழுது சீர்காழி நாதரை மனதில் எண்ணிக்கொண்டு வலமா வருகிறார் நம்பி ஆரூரர். இப்ப சீர்காழிநாதர் சும்மா இருப்பாரா? அம்மையப்பரோட விடையில வலமா வரக்கூடிய வீதியில காட்சி கொடுத்தார். சுந்தரருக்கு எப்படி இருந்திருக்கும்? அவர் வலமா வர்றார், சுவாமி வந்தோடனே திடீர்னு பயந்துட்டாராம். அதை சேக்கிழார் காட்டுகிறார். பெருக்கொடு, திடுக்கிடுதல்னு பேர். அது போல இங்க வெறுவும் உள்ளத்தராய், ரொம்ப பயந்த உள்ளத்தோட. நரக தண்டனை அனுபவிச்சா தாங்க தெரியும். பாம்பு கருடனால துன்பப்படுத்தப்படுறதா பாம்பினுடைய பயம் எப்படி இருக்குன்னு தெரியும். அத மாதிரி உள்ளம் பயந்து நடுங்கி வெறுவும் உள்ளத்தராய், விண்ணோர்க்கு எல்லாம், தேவர்களுக்கெல்லாம். இப்ப தேவர்களுக்கெல்லாம் என்று சொன்ன என்ன அர்த்தம்? ஏனையோருக்கும் அவர்களுக்கும் இடமாக இருப்பவன் இறைவன். ஆமா, ஒரு ஒரு உணவு பந்தி போடுறாங்க நம்ம நாட்டுல. ஒரு மாவட்ட ஆட்சியாளர், அந்த மாவட்ட ஆட்சியாளர் இங்க சாப்பிடுறாருன்னு என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்கு அங்கதான் சோறுன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப விண்ணோர்களுக்கெல்லாம் கருணை நாதர்னா ஏனைய உயிர்களுக்கும் அவர்தான் கருணை. விண்ணோர்க்கெல்லாம் கருணை நாதர். ஆமா, நாதங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய இறைவன். அவன் என்ன வடிவமாக உடையவன்? கருணை நாதர். கற்பனை கடந்த சோதி, கருணையே வடிவமா. சிவபெருமானுடைய வடிவத்தை தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய சொல்லால் அனுபவிக்க வேண்டும். கருணை நாதர், கருணையே வடிவான ஏகனாகிய வெள்ளிங்கிரி வித்தகன் தன் கடைக்கண்ணால் பார்த்தான். கடைக்கணித்து, அப்படி கடைக்கண்ணால பார்த்து ஓதுவார். கடைக்கண் பார்வைப்பட்டொன்ன அவர்களுக்கு நன்மை கிடைத்து விட்டது. ஏதோ ஒரு கருத்தை சொல்ல போகிறார். ஓதுவார், என்ன ஓத போகிறார்? அடுத்த பாட்டுக்கு நாம கேட்கிற ஆர்வத்தோட போவோம். தக்கனோடு மகத்தில் தருக்கிய மிக்க பாவம் விழித்திலே. சாமி, உனக்கு ஏன் நோய் வந்தது தெரியுமா? மருத்துவர்கிட்ட போனா கேட்பாங்க, ஐயா வயிற்று வலி, எப்படியாவது போகணும். அவர் கேட்பார், நீங்க மதியம் என்ன சாப்பிட்டீங்க, நேத்து என்ன சாப்பிட்டீங்க, நல்ல மலஜலம் கழித்ததா எல்லாம் பார்த்துட்டு, நீங்க காலையில ஒரு 8 மாம்பழம் சாப்பிட்டீங்கல்ல ஒரே நேரம், அதுதான் வலிக்க ஆரம்பிக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஏன் இந்த துன்பம் வந்து தெரியுமா? தக்கனோடு மகத்தில் தருக்கிய மிக்க பாவம். இப்படி சொல்றதுக்கு நாட்டுல யார் இருக்கா? சாமி சொல்லுகிறார், நீங்க தக்கனோடு வேள்வியில பங்கு கொண்டீர்கள். அப்படி பங்கு கொண்ட காரணத்தினாலே உங்களுக்கு ஒரு தன்முனைப்பு வந்தது. அந்த தன்முனைப்பு மிகுதியாக வந்ததால் பலவிதமான பாவங்கள் செய்ய நேர்ந்தது. அப்படி பாவங்கள் செய்த காரணத்தினால் அந்த பாவம் உங்களை விட்டு நீங்கவில்லை. அந்த பாவத்தை கழிப்பதற்கு என்ன வழி என்று பார்த்தால், இவர்களால் தான் அந்த பாவத்தை அனுபவித்து கழிக்க வேண்டும். இதான் சுவாமி சொன்னது. இப்ப நமக்கு அப்படியே ஆக்கலாம். தெரியாதவர்களோடு, உண்மைத்தன்மை உணராதவர்களோடு பல கோடி பிறப்பிலே நாம் இருந்து வினைக்கு காரணமாக பிறந்து கொண்டிருந்தோம். ஏதோ போல ஜென்மங்கள்ல சில பெரியவர்களுடைய திருக்கண்ணோக்கம் பெற்று இந்த ஜென்மத்தில் திருநீறு பூசி வேதம், ஆகமம், திருமுறை
சாஸ்திரங்கள் படித்து இது கைகொள்ள வேண்டும், இதை விட வேண்டும் என்கிற தெளிவு இந்த ஜென்மத்துல கிடைத்திருக்கிறது. இதை எண்ணி பார்க்க வேண்டும். அவர் சொல்றார், ஏன் கஷ்டம் தெரியுமா? தக்கனோடு தக்கனுடைய வேள்வி செய்தார். மகம்னா வேள்வி, மகபதினு பேர் அவருக்கு. அந்த வேள்வியில போய் சேர்ந்தீங்க. என்ன கிடைச்சது? தருக்கிய மிக்க பாவம். தன்முனைப்பு உங்களுக்கு வந்தது. தக்கன் செய்த வேள்வி என்ன? தன்முனைப்பால் செய்தான். தன்முனைப்பால் செய்தவனுடைய வேள்வியில் நீங்கள் சேர்ந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தன்முனைப்பு தானே கிடைக்கும். எண்ணிப்பாரு. சிவத்தையே சிந்திக்கிறவர்களோடு சேர்ந்தால் சிவத்தன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதை விட்டு அவத்தை பெருக்குபவர்களோடு சேர்ந்தால் அவமே பெருகும். அதனாலதான் மெய்கண்டார் இனி பக்தரோடு இணங்குக. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். பக்தரோடு இணங்குக. பின்னால சிவஞான முனிவர் என்ற பெரியவர் வந்தார். மெய்கண்டாரருடைய சிவஞான போதத்திற்கு பேருரை செய்தார். அதுல என்ன சொன்னார்? பக்தரோடு இணங்குக என்றார் ஆதலின் பக்தர் அல்லாதாரோடு இணங்கற்க என்பது பெற்றாம். அவர் என்ன சொன்னார்? மீண்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்துங்க. ரொம்ப பயனுடையது சொல்லுது. பேங்க் அக்கௌண்ட் கையெழுத்தை விட மிகப்பெரிய பாஸ்வேர்டு இது. பக்தரோடு இணங்குக. இது மெய்கண்ட சிவம் கூறிய அருள்மொழி. உரை எழுத வந்தவர் நம்மளை போல இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் என்பதற்காக, ஏப்பா பக்தரோடு இணங்குகன்னு முனிவர் மெய்கண்டார் சொன்னாரே அப்படின்னு என்ன பொருள் தெரியுமா? பக்தர் அல்லாதவர்களோடு நீ சேராத என்று அதற்கு பொருள். சரி, அப்புறம் மறுபடியும் சொல்றார், ஏன் சாமி பக்தர் அல்லாதவரோடு சேரக்கூடாதுன்னு அவர் சொன்னதா நீங்க எங்களுக்கு காட்டுறீங்க என்றால், மீண்டும் சொல்லுகிறார், உயிருக்கு எப்பொழுதும் துன்பத்தை அறியாமையை செய்வது ஆணவ மலம். அதே தக்க சமயம் வருகிற பொழுதுதான் உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். ஆனால் பக்தர் அல்லாதவர்கள் தக்க சமயத்தை உண்டு பண்ணி உங்களுக்கு பாவம் சேர்ப்பார்கள். எனவே நீ அவர்களோடு சேராதே. என்ன கோடி வரும் இந்த விளக்கம். அது மாதிரி மிக்க பாவம். நீங்க மிகுதியான பாவத்தை செஞ்சுட்டீங்கப்பா. நான் ரொம்ப நல்லவர் அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தர் ரொம்ப நல்லவர் அப்படி இருக்கிறாருன்னு வச்சுக்கங்க. அவரு துன்பப்படுகிறார். உதாரணமா, உணவு சாப்பிட்டுகிற பொழுது சுண்டல் கொடுத்தாங்க. நல்ல காரமான ஒரு பச்சை மிளகாய், சாப்பிடுறதுக்கு தூக்கலா இருக்கட்டும்னு ஒரு மிளகாய் உள்ள போட்டாங்க. இவங்க சுண்டல் சாப்பிட என்ன பண்ணிருக்கணும்? அந்த மிளகாயை நகர்த்திட்டு சுண்டல் போட்டிருக்கணும். அது கொஞ்சம் நல்ல சுவையா வேற இருந்ததா, அதனால அப்படி கையில எடுத்து போட்டார் பாருங்க. பச்சை மிளகாய் சுண்டலோட சேர்ந்து உள்ள போயிடுச்சு. இப்ப சுண்டலுடைய தன்மை அதுக்கு வந்தது, பச்சை மிளகாய் காரம் வந்தது. இந்த காரம் எப்பொழுது தீரும்னு நினைக்கிறீங்க? தண்ணி குடிச்சு சர்க்கரை வச்சு சாப்பிட்டு என்ன பண்ணாலும் அந்த மிளகாயினுடைய காரத்தன்மைக்குன்னு ஒரு கால எல்லை, அதுவரை அது பந்திக்கும். அது மாதிரி நாம செய்த அறியாமையால் செய்த பாவம் அந்த மிளகாய சாப்பிட்ட ஊன்னு துன்பப்படுற மாதிரி நாம் வினையை அனுபவிச்சு கழிச்சே ஆகணும். அது மாதிரி உங்களுக்கு துன்பம் வந்ததுக்கு என்ன காரணம் தெரியுமா? தருக்கிய செருக்கின் காரணத்தால் வந்தது. தருக்கிய மிக்க பாவம். கொஞ்சம் பாவம்னா பரவாயில்ல, மிகுதியான பாவம். விழித்திலீர், அது உங்களை விட்டு நீக்கல. ஆதலால், அந்த காரணத்தால் தொக்க செல்லல் துளைந்தனிர் இவலாம். என்ன அருமையா கற்றார். இந்த மிகுதியான துன்பத்தில் அந்த தொக்கன தொகுதின்னு அர்த்தம். ஏராளமான தொகுதி. மாந்தோப்பு மாதிரி
தென்னந்தோப்பு மாதிரி, வயல்காடு மாதிரி நாம செய்த அந்த முறைமையற்ற செயல்பாட்டின் காரணத்தால் அந்த மிகுதியான துன்பம் தொக்க செல்லல் துளைந்தனிர் இவெல்லாம். ஆமாங்க, இந்த வளர்ச்சி காரணம் தான். குங்குளிய கலைய நாயனான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் குங்குளிய தூபம் போடுவதுதான் அவருடைய தொண்டு. அந்த செல்வம் எல்லாம் சுவாமி மறைத்தருளினார். அப்பொழுது உணவு உண்டு 4 நாள் ஆச்சு. ஆச்சா, அம்மா பார்த்தாங்க, அவங்க மனைவிய மங்கலியத்தை கொடுத்து போய் அரிசி பருப்பு வாங்கிட்டு வாங்கன்னு கொடுத்தாங்க. அம்மா ஐயா மங்கலியத்தை வாங்கிட்டு போனாங்க. குங்குளிய மூட்டை எதுக்கு வந்தது? ஐயா பெரியவரே, என்ன கொண்டு போறேன்? நான் இது குங்குளியம், இந்த மங்கலியத்தை வச்சுங்க, குங்குளியத்தை கொடுங்கன்னு கோயிலுக்கு போயிட்டார். அப்ப சுவாமி பார்த்தார் அவருடைய உள்ளத்தை. வீட்டுல முழுவதும் செல்வத்தை வைத்தார். இரவு குங்குளிய போக போட்டிருந்தார். சுவாமி அவரிடத்துல போய், நீ பசியோடு இருக்கிறப்பா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வாடா. இவருக்கு போற மனசு இல்லை. ஏன்? நாம குங்குளிய தூபம் போடுறோம், இவர் வேற சோறு திங்கப்பா சொல்றாரு. மனசு இல்லாம, அதே சமயத்துல இறைவனுடைய ஆணையை மறுக்க முடியாம வீட்டுக்கு போனார். ஒரு மணி வேலை சோத்துக்கு அரிசி இல்லாம இருந்தது. வீடு பூரா அரிசி. சந்தேகம் ஆயிடுச்சு. மீனாட்சி, மீனாட்சி, இதெல்லாம் என்ன எங்குது வந்தது அப்படின்னு கேட்டார். அப்ப அவர் சொன்னாரு, வில்லொத்த நுதலாய் இந்த விளைவெல்லாம் என்கொள், அல்லொத்த கண்டத்து எம்மான் அருள் தர வந்தது. எப்படி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க பாருங்க. அப்ப சிவபெருமானுடைய திருவருளால் வந்தது. அது மாதிரி அதுக்கு நேர் எதிர்ப்பதமா தக்கனுடைய வேள்வியில் பங்கு கொண்டதால் தொக்க செல்லல் துளைத்தனிர் இவெல்லாம். அப்ப நமக்கு அப்படிதான். அது நீங்கும் பொருட்டுத்தான் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கச்சியப்ப முனிவர்களை செய்த பேரூர் புராணத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஏதோ இலக்கிய சுவை அல்ல, பல கோடி பிறவிகளை செய்த பாவத்தை நீக்கிக் கொள்ளக்கூடிய அருள் மொழிகள் பெறும். தொக்க செல்ல துளைந்தனிர் இவெல்லாம் பக்கு விட்டர பண்ணுதும் கேள்வினோ. இந்த பாவமெல்லாம் நீங்குவதற்கு உங்களுக்கு நான் வழியை சொல்லுகிறேன், கேட்பீர்களாக. ஞானசம்பந்த தேவாரத்துல அறிவுடையீர் இது கேள்வின் என்றே தேவாரத்துல ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார் ஞானசம்பந்த பெருமாள். அப்ப அறிவுடையீர் இது கேள்வின் பக்கு விட்டர. பக்கு விட்டர என்று சொன்னா இதனுடைய தன்மை பிரிய வேண்டும் என்றால், உங்களை விட்டு இந்த பாவம் நீங்க வேண்டும் என்றால், பக்கு விட்டு அற பண்ணுதும், நான் உங்களுக்கு இந்த துன்பம் போவதற்கு வழியை சொல்லுகிறேன், கேள்வினோ நீங்கள் கேட்பீர்களாக. சாமி என்ன எழுவாய் சொல்ல போகிறார் என்பதை அடுத்த பாடல சொல்லும். மாயவனே நின்னாலும் மறையவனே நின்னாலும் மலர்கண் மெய்யின் மேயவனே நின்னாலும் விண்ணவரே நும்மாலும் விழியா ஆற்றல் ஆயவனை எவராலும் அடற்பரிது நமது விழி அழலில் தோன்றும் சேயவனை அல்லாது தேவர்கள் அவன் வருநாள் அளவு நீயில். திருமாலே மாயவண்ண திருமால், மறையவண்ண பிரம்மா, மலர்கண் மெய்யின் மேயவன் இந்திரன், விண்ணவரே தேவர்களே, நும்மாலும் விழியா ஆற்றல், அவர் உங்கள் யாராலும் அழிக்க முடியாத ஆற்றலை பெற்றவன் சூரபத்மன்.
எவராலும் விழியா ஆற்றல் ஆயவன். யாராலையும் அவன் என்ன செய்ய முடியாது? ஒழிக்க முடியாது. அது நம்முடைய உயிரோடு கலந்திருக்கிற ஆணவ பலம். எவராலையும் முடியாது. எவராலும் அடற்பரிது. அவனை அடக்க முடியாது. சுவாமி சொல்லுகிறார். ஏகனாகிய வெள்ளிக்கிரி ஆண்டவன் சொல்லுகிறார். மாயவனே மறையவனே மலர்கண்மையின் மேயவனே நின்னாலும் விண்ணவரே நும்மாலும் விழியா ஆற்றல் ஆயவனை எவராலும் அடற்பரிது அடற்பரிது அடற்பரிது. சூரபன்மாவினுடைய அந்த ஆற்றலை அளவுபட காட்டுகிறார் சிவபெருமான் கூறுவதாக கச்சிய முனிவர். நமது விழி அழலில் தோன்றும். அவனை அழிக்க வேண்டும் என்றால் தேவர்களே, நம்முடைய நெற்றிக்கண்ணில் தோன்றும் முருகப்பெருமான் அல்லது அவனை அழிக்க இயலாம். சேயவனை அல்லது அல்லாது அவன் ஒருவனால் தான் அழிக்க முடியும். அதனால் தேவர்கள் ரொம்ப விழிக்கிறார். திருவசைப்ப ஆசிரியர் காட்டுவார். தேவர்கள் வந்து பாரி சத்தியாய் சிவனாய் தனிப்பர முதலுமாய் வீதி விடங்கனாய். இதெல்லாம் சுவாமி இருக்கிற நிலை. தேவர்கள் வந்து பாரி. திருவிசைப்பாவுல தேவர்கள்னு ஆசிரியர் விழிப்பார். அதே சொல்லாட்சி கட்சி புனிவர். தேவர்கள் அவன் வருநாள். அந்த முருகப்பெருமான் வருகிற வரை அளவு நீர் நீங்கள். அடுத்த பாட்டுல சொல்ல போறார் பாருங்க. அந்த முருகப்பெருமானுக்கு உரிய நாள் தைப்பூச திருநாள். இன்றைய நாளில் இந்த பகுதியை சிந்திக்க திருவருள் அமைத்திருக்கிறார். என்ன பொருள்? சிவபெருமான் நம் கூடவே இருந்து இந்த புராணத்தை காட்டும் உபகாரமாகவும் காணும் உபகாரமாகவும் செய்கிறான் என்பதை உணர்த்துகிற வகையிலே அமையப்பட்டது. சேயவன் முருகப்பெருமான் அவருக்குரிய நாள் இன்று. அதுவரை நீர். அடுத்த பாட்டு. பீங்கு புகழ் ஆதிபுரி என்று ஒரு வைப்பு உளது. ஒரு பாதுகாப்பான இடம் சொல்றேன். நீங்க அந்த முருகப்பெருமான் தோன்றுகிற வரை சேமமா போய் அந்த சொல்லுகிற இடத்துல நீங்க இருங்க. சரி, அந்த இடத்தை பத்தி சொல்லுகிறார். ஆதிபுரி. அந்த ஆதிபுரிக்கு என்ன பெரிய தெரியுமா? வீங்கு புகழ். மிகப்பெரிய புகழை உடைய ஒரு ஊர் ஆதிபுரி என்ற ஒரு வைப்பு உள்ளது. பேரூர் என்கிற ஒரு தலம் உள்ளது. அதனில் விரவி அந்த ஊருக்குள்ள போய் வாழ்வார்க்கு வாழக்கூடியவர்களுக்கு ஏங்கள் ஊரும் இடர் இல்லை. அதுல வாழ்பவர்களுக்கு ஏங்கல்னா வருத்தம் அர்த்தம். மலை போல வருத்தம். மலை போல ஏங்கல் என்பது மலை. மலை போல வருத்தம் தரக்கூடிய துன்பம் இல்லை. ஏங்கள் உறும் இடர் இல்லை. அதன் பிறகு பிணி இல்லை. அதன் பிறகு பயம் இல்லை. அதன் பிறகு இளம்பாடு இல்லை. தேங்கல் ஊறும் புகழ் உண்டு. தேங்கல்னா மிகுதியான தேக்கி வைத்திருக்கக்கூடிய புகழ் உண்டு. வலி உண்டு. நலம் உண்டு. தேகம் உண்டு. தாங்கள் ஒரு பேரின்பம் உளதாகும். தயங்கிய அத்தன்மை. தயங்கிய அத்தலத்தை சார்மின் என்று பயந்து
கருடனால் துன்பப்பட்ட பாம்பு போலவும் நரக வேதனை அனுபவித்த துன்பத்தையும் கொண்டு சென்ற அந்த தேவர்களை பார்த்து முருகன் தோன்றினாலொழிய அவர்களுடைய அழிவு நிகழாது. அதுவரை உங்களுக்கு ஒரு புகலிடம் சொல்லுகிறேன். அந்த இடத்துல நீங்க போய் இருந்தால் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பீர்கள். அந்த பாட்டு எல்லாரும் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறதுல காட்டி கொண்டிருக்கிறார்கள். சேர்ந்து படிங்க. வீங்கு புகழ் ஆதி உரி என்று ஒரு வைப்பு உளது, அதனில் விரவி வாழ்வார்க்கு எங்கள் உறும் இடர் இல்லை, பிணி இல்லை, பயம் இல்லை, இளம்பாடு இல்லை. என்னென்ன கிடைக்கும்னா, தேங்கல் உறும் புகழ் உண்டு, வலி உண்டு, நலம் உண்டு, தேகம் உண்டு. இந்த மண்ணுலகல வாழுகிற வரை உங்கள் உடம்பிற்கு என்னென்ன தேவையோ அவையெல்லாம் கிடைக்கும். பிறகு உடம்பை விட்டு உயிர் போகிற பொழுது மீண்டும் பிறவாமையை நீங்கள் பெரும் பொருட்டு பேரின்பத்தை உங்களுக்கு அந்த ஆதிபுரி பெருமான் கொடுப்பான். தாங்களுறும் பேரின்பம் உளதாகும். எவ்வளவு பெரிய ஒரு மனதுக்கு இதமான வார்த்தை பாருங்க. தாங்களுறும் எல்லாவற்றையும் தரக்கூடியது பேரின்பமாகிய வீடு. அந்த வீடு பேற்றையும் தரக்கூடிய தலம். அதனால் தயங்கிய அத்தலம், ஆதலால் விளக்கமாக இருக்கக்கூடிய அந்த தலத்தை சென்று சார்மின் சேர்வீர்களாக என்று தேவர்களுக்கும் மூவர்களுக்கும் காட்டினார் நம்முடைய பெருமான். பிரம்மா, திருமால், இந்திரன் தேவர்கள் காட்டினார். நாமும் அந்த திருத்தலத்தை சார வேண்டும். சார்வதற்குரிய அருளை பரம்பொருள் புரிய வேண்டும். தேங்கலொரும் புகழ், வலி, நலம், தேகம், பேரின்பம் ஆகியவை இந்த ஜென்மத்திலேயே நமக்கு கிடைக்க வேண்டும். மீண்டும் பிறவாமையை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டி நாமும் பேரின்பமுள்ளதாகும் வீங்கு புகழ் ஆதிபுரி தலத்தை சேர்வோம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவமூர்த்தி ஐயா வகுப்பை நிறைவு செய்தார். மாமரை முனிவர் வாழ்க, மரகத வல்லியோடும் பாமலி புலவர் போற்றும் பட்டிநாயகனா